ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகா பெரிதான கிருபைக்காக நாம் நன்றி சொல்லுவோம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இதுதான் நன்றி செலுத்துகிறது. புது வருடம் துவங்கி 2வது மாதத்தை இன்றோடு நிறைவு செய்கிறோம். எத்தனையோ போராட்டங்கள், பிரச்சனைகள், இவைகளெல்லாம் நாம் கடந்து வர கடவுள் நமக்கு கிருபை கொடுத்தார் ஆண்டவர். அல்லேலூயா. இழப்புகள் அதோடு விட்டுடல ஆண்டவர். அவற்றின் மத்தியில் நமக்கு தமது இரக்கத்தை விளங்க பண்ணினார். இந்த 2 மாதத்தில் நான் சில பொருட்களை வாங்கினேன்னு சொல்கிறவங்க எத்தனை பேர் கைகளை உயர்த்தி எனக்கு என்னை ஆசீர்வதிச்சார். அல்லேலூயா. சரி, இந்த 2 மாதத்தை என் வேலை போயிடுச்சுன்னு சொல்கிறவங்க எத்தனை பேர் கை உயர்த்தி காண்பீங்க. அதுலேயும் ஆள் இருக்குது. இந்த 2 மாதத்தில் எனக்கு வருமானத்தை கொடுத்தான்னு சொல்கிறவங்க எத்தனை பேர் பாருங்கள். அதில் இன்னும் டபுளாக இருக்குது. கை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுங்கள். 2 பேருக்கு வேலை போனால் 10 பேருக்கு ஆசீர்வாதம் வருது. அதுக்காக 2 பேரை விட்டுடலாமா? இல்லை, நாம் பிடிப்போம், நீங்கள் ஆண்டவரை பிடிங்க. அல்லேலூயா. பக்கத்து பார்த்து சொல்லுங்கள், நாங்கள் உங்களுக்காக ஆண்டவரை தேடுவோம், நீங்கள் முதல்ல தேடுங்க. அல்லேலூயா. தேவனை பிடி, அவர் உன்னை விட மாட்டார். ஆராதிச்சோம் இல்லையா? கண்ணீரை விசாரிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதற்கு ஒரு காலம் உண்டு. அதுவரை நம்ம அடங்கி இருப்போம். கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்த வல்லவராக இருக்கிறார். விசுவாசிகள் கவனிக்கவும். விசுவாசி நான் சொல்லக்கூடாது, சீஷர்கள் கவனிக்கவும். பக்கத்து பாசம் சீஷர்கள் கவனிக்கவும். சீஷர்கள் எப்படி இருப்பார்கள்? யாரை போல இருப்பாங்க பாருங்கள். ஏசப்பா போல தெரியுது. கொஞ்சமாக கொஞ்சம் பிரைட்னஸ் இருக்கா? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் மாற்றம் வரணும். இல்லைன்னா ஒரு நாள் ஏமாற்றம் வந்துடும். மாற்றம் தான் வாழ்க்கை. உலகமே கற்றுக்குச்சு மாற்றம், முன்னேற்றம். எங்கேருந்து வந்தது? பைபிள்லேருந்து தான் வந்தது. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது முன்னேற்றம். இல்லை என்றால் அது பின்மாற்றம். பாஸ்டர் இல்லை, நான் 2த்துக்கு நடுவில் இருக்கேன் அப்படின்னா நீ தடுமாற்றம்னு அர்த்தம். உண்மையா இல்லையா? நாளைய தினத்தில் நமக்கு என்னது? புதிய மாதம், உற்சாகம். இதை விட 2 மடங்கு உற்சாகத்தோடு வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆராதனை நேரம் என்ன நாளைக்கு? 5:30 6:45 வரைக்கும். இந்த 1.25 மணி நேரம் தான் ஆராதனை. பந்தியோடு கூடிய ஆராதனை இங்கே நடைபெறும். நீங்கள் சீக்கிரம் வாங்க. 5:30 மணி ஆராதனைக்கு 6:30 மணிக்கெலாம் வந்துடுறேன்னு சொன்னால் அந்த நாள் நோட் பண்ணி வச்சுக்க. பந்தி கொடுக்க மாட்டேன் சொல்லுவேன். மனசு கேட்க மாட்டேங்குது, ஆண்டவரும் விட மாட்டுறாரு. சரி, கடைசி நேரத்தில் வந்தாலும் கொடுப்பான்னு சொல்கிறாரு. ஆனால் அப்படியே நீங்கள் கடைசி நேரத்தில் வந்து பல்லவும் போக முடியாது. கொஞ்ச நாள் வெளியே நிற்க வச்சுட்டா அந்த இடம் பேர் என்ன தெரியுமா? பல்லவத்து வெளியில் தான் இடமா இருக்குது, நரகம் இருக்குது. கவனமாக இருக்கணும். எங்கேயாவது வெளியில் கொஞ்சம் கூலாக இருக்கும், இதை விட வெளியில் கொஞ்சம் கூலாக இருக்குது. ஆனால் பரலோகத்து வெளியில் கூல் இல்லை, ஃபுல்லாக உஷ்ணம் தான், நெருப்பு தான், அக்னி தான். அதனால் நீங்கள் நேரத்தோடு வர கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு என்ன பேசுகிற? இந்த மாதத்தின் கடைசியில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தையை எடுத்து வாசிக்கலாம். நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கர்த்தர் ஞானத்தை தருகிறார். அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை என்ன தெரியுமா? புத்தி. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, புத்தி. பாருங்களேன், பக்கத்தில் பாருங்க. என்ன புத்தி? சக்தி அல்ல புத்தி. இதான் டைட்டில். மெசேஜினுடைய தலைப்பு என்ன தெரியுமா? சக்தி அல்ல புத்தி. இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல? உங்களுக்கு கேட்ட மாதிரி இருக்கா? கேட்கவே இல்லையா? இப்போவாது கேட்குதா? சக்தி அல்ல புத்தி. உலகம் சொல்லும் கத்தியை தீட்டாதே, புத்தியை தீட்டு. உண்மைதான். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? அதே தான். சக்தியை நீ நம்பாத, புத்தியை நம்பு. அல்லேலூயா. எப்படி நம்ம அதை பார்க்க போகிறோம்? இன்னொரு வார்த்தை நம்ம எடுத்து வாசிக்கலாம். அதே நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை எடுத்து வாசிப்போமே. நல் யோசனை உன்னை காப்பாற்றும். நல் யோசனை உன்னை காப்பாற்றும். புத்தி உன்னை பாதுகாக்கும். புத்தி உன்னை பாதுகாக்கும். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, புத்தி உன்னை பாதுகாக்கும். அப்படியானால் புத்தி என்றால் என்ன? புத்தி சொல்லுவோம், புத்தி சொல்லுவோன்ற புத்தி என்றால் என்ன? புரிந்து கொள்ளுகிற ஒரு அறிவு பேர் தான் புத்தி. புரிந்து கொள்ளணும். நான் எதற்காக இந்த பூமியில் இருக்கிறேன்? புரிந்து கொள்ளணும். எதற்காக வேலைக்கு போகிறேன்? புரிந்து கொள். சும்மா வேலையிலே இருக்காத. வேலைக்கு சாப்பிட்டுட்டே இருக்காத. பிஸ்னஸ் ஓடிக்கிட்டே இருக்காத. குடும்பம் வீட்டில் படுத்துக்கிட்டே இருக்காத. எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் உண்டு. புரிந்து கொள். கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. எல்லாத்துக்கும் ஒரு டைம் உண்டு. ஓட்டி பாஸ்டர், அவன் தான் ஓட்டினா என்ன சொல்லுவான்? ஓவர் டைம் ஓவர் ஆயிடுச்சு, வீட்டுக்கு போ
அதிகமாக செஞ்சால் உனக்கு பணம் கொடுப்பான். ஆனால் அதிகமாக செஞ்சு உன் வாழ்க்கையில் என்ன வரும்? பணம் வரும். ஆனால் அதோட வியாதியும் வரும். புரிஞ்சுக்கோ, அலையக்கூடாது பின்னாடி. அளவோடு இருந்தால் தான் நல்லது. புத்தி என்பது என்ன? அண்டர்ஸ்டாண்டிங். எதை எப்படி எப்பொழுது செய்ய வேண்டும், என்னுடைய சூழ்நிலையை புரிந்து கொண்டு அதற்கேற்றால் போல் செயல்படுவது பேர் தான் புத்தி. புத்தி உள்ள மனிதனை அந்த புத்தி பாதுகாக்கும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த புத்தி எங்கிருந்து வருது? வேதம் சொல்லுகிறது, அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். அவர் தான் நமக்கு அறிவையும் புத்தியும் கொடுக்கிற ஒரு தெய்வம். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நல்லா பாருங்க, உலகத்தை சில வார்த்தைகள் ரொம்ப அழகா பேசுவாங்க. பட்டயத்தின் முனையை காட்டிலும் பேனாவின் முனையின் வலிமை அதிகம். உண்மையா இல்லையா? அப்ப அதனால தான் கத்தியை தீட்டாதப்பா, புத்தியை தீட்டு. பேனாவின் வலிமை அதிகம். ஏன் அப்படி சொல்லுகிறார்கள்? புத்தி. சக்தி செய்யாத, கத்தி செய்யாத உன் புத்தி செஞ்சிடும். இன்னைக்கு இந்தியா இருக்கிற நிலைமை அதுதான். புத்தி தான் செஞ்சிட்டு இருக்கு. கத்தியிலேயே அவன தேசத்தை சுதந்திரிக்கல, சக்தியிலையும் சுதந்திரிக்கல, புத்தியில சுதந்திரிச்சிருக்கான் சில பேர். புத்தியில மேல் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறான், புத்தி இல்லாதவன கீழே இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கோம். நம்ம புத்தி வேணும். பக்கத்து பா சொல்லுங்க, புத்தி வேணும். சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, நான் உன்னை பாதுகாப்பேன் சொல்லுகிறார் ஆண்டவர். ஆனால் இங்கு புத்தி உன்னை பாதுகாக்கும் சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவருடைய வார்த்தையை நீ சரியாய் புரிந்து கொண்டால் அது பேர் தான் புத்தி. அப்பொழுது அந்த புத்தி உன்னை பாதுகாக்கும். அல்லேலூயா. இப்போ ஸ்கூல் இருக்கு, டீச்சர் நடத்துறாங்க. எந்த பிள்ளை அதை புரிஞ்சுக்கிச்சோ அது பரீட்சையில் சந்தோஷமா பாஸ் பண்ணணும், ஸ்கூல் போறது அது பிடிக்கும். எந்த பிள்ளை பிரிஞ்சுகளையோ அந்த பரீட்சை வரும்போது தோற்று போகும், ஃபெயில் ஆகும். அப்ப கர்த்தருடைய வார்த்தை எதற்காக வந்திருக்கு? நீங்க யாரையா கேளுங்க, மெசேஜ் முடிச்சு போகும்போது மெசேஜ் எப்படி இருந்து? நல்லா இருந்து. இதுக்காகவா ஆண்டவர் உன்னோட பேசுகிறார்? நல்லா இருக்கிற வார்த்தைக்காகவா நீ வந்திருக்கிறாய்? உனக்கு என்ன புரிஞ்சது இந்த செய்தியிலிருந்து? உன் வாழ்க்கையை நீ எப்படி அமைத்துக் கொள்ள போகிறாய்? உன் தேவன் உன் புத்தியை இன்னைக்கு தெளிவிக்க வேண்டும். கைகளை வைத்து அதை புரிந்து கொண்டால் இதுக்கு அடுத்தது வரப்போகிறது சோதனை. கர்த்தருடைய வார்த்தை ஆசீர்வாதம் தான் தேவ பிள்ளையே. ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை தொடர்ந்து என்ன வரும்? ஒரு சோதனை வரும். அந்த சோதனையை நீ ஜெயிக்கணும்னா அந்த வார்த்தை எதற்காக வந்ததுன்னு புரிந்து கொள்ளுகிற ஒரு ஆவி வேணும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா. புத்தியினுடைய வலிமை மிகப்பெரியது. நீங்க வேதத்துல தாவீது ராஜாவா வரும்போது அவனோடு 12 கோத்திரங்களும் சேர்ந்து வந்தார்கள். ஒவ்வொரு கோத்திரத்தாரும் எவ்வளவு படைகளோடு வந்தாங்கன்னா, ஒரு சின்ன கணக்கு நான் சொல்றேன் பாருங்களேன். யூதா கோத்திரத்தில் 6800 பேர் வந்தானா. சிமியோன் 7100 பேர் வந்தான். லேவிய 4600 பேர் வந்தான். ஆரோன் 3000 பேர் வந்தான். பென்யமின் கோத்திரம் 3000 பேர். எப்ராயிம் கோத்திரம் 21,800. மனாசே 11,000. செபுலோன் 50,000. நப்தலி 37,000. தான் 28,000. ஆசேர் கோத்திரம் 50,000. ரூபன், காத், மனாசே அந்த கோத்திரத்தில் பாதி 1,20,000. இது எங்க இருக்குன்னா 1 நாளாகமம் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து 38ஆம் வசனம் வரைக்கும் இதுதான் இருக்கு. ஆனா ஒரே ஒரு கோத்திரம் விட்டுட்டேன். 11 கோத்திரம் சொன்னேன். 11 கோத்திரத்தில் ஏராளமான மக்கள் தாவீதுக்கு உதவி செய்ய யுத்த வீரர்களாய், வலிமை உள்ளவர்களாய், பராக்கிரமசாலிகளாய், பட்டயத்தை உருவினவர்களாய் வந்து நிற்கிறார்கள். ஆனால் அந்த கோத்திரத்தில் 12ல் 1 இசக்கார் கோத்திரம். அந்த இசக்கார் கோத்திரத்தில் எத்தனை பேர் வந்தான் தெரியுமா? எத்தனை பேருமா வந்தா? வெறும் 200 பேர். எவ்வளவு பேர் வந்தா? அப்ப பயந்தாங்கொல்லியா? இல்லை. அவன் சோம்பேறியா? இல்லை. அவன் யார்? புத்திசாலி. கைகளை உயர்த்தி அல்லேலூயா. அந்த இசக்கார் கோத்திரத்துடைய வேலை என்ன தெரியுமா? ராஜாவுக்கு ஆலோசனைக்காரர்கள். அவர்கள் காலத்தையும் சமயத்தையும் அறிந்து தாவீதுக்கு உதவி செய்ய வந்தவர்கள். அவர்கள் வெறும் 200 பேர் தான். நீ எத்தனை லட்சம் படை வேணா வச்சிருக்கலாம், ஆனா 200 பேர் புத்தி உள்ள போதும், தேசத்தை பிடிச்சிடலாம். கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்ல. கைகளை தட்டி. புத்தியின் வலிமை அதுதான். இசக்கார் கோத்திரத்தை 200 பேர் வந்து நிற்கிறான். காரணம் அவர்களாம் ஞானிகள். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, வெறும் ஜெபம் மட்டும் போதாத வாழ்க்கையில் எவ்வளவோ ஜெபம் பண்ணுறோம். ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே பிஸ்னஸ் எப்படி பண்ணணும்னு கேளுங்க. உங்கள் வேலையை நீங்கள் எப்படி செய்யணும் கேளுங்க. கடினமாக உழைக்கணும்னா கடப்பாரை எடுத்துகிட்டு போயிடுவியா? கடினமாக உழைச்சா முன்னேறலாம். அதுக்கு கடப்பாரை வெட்டி ஒரு நாள் டெய்லி கடப்பாரை வச்சு மண் வெட்டி கொத்தி பாருங்க, ஒரு நாளைக்கு சம்பளம் 400 ரூபா தான். அதை புத்தியை பயன்படுத்தி நல்லா படிச்சு பாரு. மேலிடத்துல வந்தால் ஒரு நாளைக்கு சம்பளம் எவ்வளோ தெரியுமா? லட்சம். கைதட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. புத்தி. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, புத்தியினுடைய வலிமை நாம் தெரிஞ்சுக்கிறோம்.
புத்தியினுடைய மகிமை என்ன நமக்கு தெரியும். இந்த புத்தி என்னன்னா, நம்ம சொல்லுகிறதை புரிந்து கொள்ளுகிற ஒரு ஆவி, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்பிரிட். இப்போ நம்ம ஜெபத்துக்கு வா, ஊழியத்துக்கு வாங்க, மூப்பர்களையும் ஊழியத்துக்கு வாருங்கள். எத்தனை மூப்பர் வந்தோம் சொல்லுங்க? வரதில்லை. ஏன் ஊழியம் செய்யணும்னு சொல்கிறோம்? நல்லா புரிஞ்சுங்க, கணக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். இதுதான் செய்தி. ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்ய செத்த கிரியலரை என் மனசாட்சியை இயேசுவின் ரத்தம் சுத்திகரிக்குது. அப்ப இயேசுவின் ரத்தம் சுத்திகரிக்கிறது எதுக்கு? என் பாவத்தை கழுவி என்னை பரிசுத்தப்படுத்தி பரலோகத்தை சேர்க்கறதுக்கா? இல்லை, அது மட்டும் இல்லை. ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்யதான் என் மனசாட்சியை கர்த்தர் சுத்திகரிக்கிறார். கரங்களை உயர்த்து. ஏன்? ஒரு நாள் கர்த்தருக்கு முன்னாடி நீங்கள் நான் ஊழியம் செய்யாமல் என்னம்னா, அந்த மனசாட்சி என்னை குற்றப்படுத்தும். வேதம் சொல்லுகிற உன் மனசாட்சியை உன்னை குற்றப்படுத்தினால் நீ எப்படி தேவனுக்கு முன்பாக நிற்பாய்? ரெண்டாவது, ஊழியம் செய்கிறவனை தான் பிதா கனப்படுத்துவார். கைகளை அசைத்து ஆண்டவர் நன்றி சொல்லுங்க. ஊழியம் செய்யணும், கூப்பிடணும். ஏன் கூப்பிடுறோம்? ஊழியம் செஞ்சால் உனக்கு பாதுகாப்பு. ஊழியம் செய்யும் போது கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஊழியம் செய்தால் கனம். ஊழியம் செய்வது எதற்காக? உன் மனசாட்சியை சுத்திகரித்ததுடைய காரியத்தை நீ நிறைவேற்ற. ஊழியனை எங்க? இந்த மேடையில் நிற்கிறதா? இது அல்ல. போய் ஆத்துமாக்களை சந்திக்கணும். யாருக்கு ஊழியம்? மக்களுக்கு தான் ஊழியம். கைகளை அசைத்து ஆண்டவருக்கு நன்றி கூப்பிட்டா வர்றதில்லை. ஜெபத்துக்கு வான வரதில்லை. எனக்கு வேலை இருக்குது, உண்மைதான் ஐயா. எனக்கு வியாபாரம் இருக்குது, உண்மைதான் ஐயா. நீங்கள் சொல்கிறது தவறில்லை, நான் நீங்கள் சொல்கிறத ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் எதற்காக உங்களை அழைக்கிறோம்? ஏன் இயேசு உங்களை அழைக்கிறார்? காரணம் நம்ம தெரியுமா? உங்களுக்கு விரோதமாய் ஒரு சோதனைக்காரன் சுற்றி கொண்டே இருக்கிறான். 24 மணி நேரம் வேலை செய்யக்கூடிய ஒரு பிசாசு இருக்கிறான். அதை புரிஞ்சுக்கணும். நான் ஏற்கனவே ஆராதனை சொன்னேன், நீ எது செய்தாலும் அதை தடுப்பதற்கு எதிர்வினையாற்ற ஒரு பேய் இருக்கிறான். பேய் பறந்து பறந்து வேலை செய்யுது. விசிட்டிங் உடனே போகுது. உங்களுக்கு தெரியுமா? நாம விசிட்டிங் போறோமா? இல்லை, யாருமே போறதில்லை. ஆனால் பேய் போகுது விசிட்டிங். தெரியுமா? ஒருத்தர்கிட்ட போய் நீங்கள் பேயை துரத்திட்டு வாங்க, அந்த போயிட்டு என்ன பண்ணுது? மறுபடியும் வருது, விசிட்டிங் வருது. அங்கே காலியாக இருக்கிறதுனால மறுபடியும் எத்தனை பேயை கூப்பிட்டு வருது? 7 பேயை கூட்டின்னு வருது. நம்ம முதல்ல 4 பேர் வருவான் சபைக்கு, அப்புறம் 3, அப்புறம் 1, அப்புறம் அவனும் வரமாட்டான். என்ன இது? பேய் பாருங்க, ஒற்றுமையா இருக்கு. ஒரு இடத்துல ஏசப்பா போய் பேய, உன் பேர் என்னன்னு கேட்குறாரு. பேய் என்ன சொல்லுது? மை நேம் இஸ் லேகியோன். அப்படின்னா என்ன அர்த்தம்? லேகியோன்னா என்ன? 6000 பேர் ஒன்றா இருக்கிற ஒரே இடத்துல ஒத்துமையாக இருக்கிறோம். 6000 பேய் ஒரு மனுஷங்கிட்ட ஒத்துமையாக இருக்கு. 6 பேர் ஒரு இடத்துல ஒரு வீட்டில் ஒத்துமையாக இருக்கிறானா? கிறிஸ்தவ வீட்டில் 6 பேர் அண்ணன் தம்பி ஒன்றா நிற்பானா? ஒன்றும் கிடையாது. அப்புறம் எங்கே நம்ம தேசத்தை பிடிக்கிறது? எங்கே நம்ம தேசத்தை நம்ம ஜெயிக்கிறது? எப்படி நம்முடைய வாழ்க்கையில் முன்னேறுறது? பேய்கள் ஒற்றுமையாக இருக்கு ஐயா. தெய்வ பிள்ளைகள் ஒரு மனப்படவில்லையே. புரிஞ்சுக்கணும், எதற்காக அழைக்கிறார் ஆண்டவர், எதற்காக ஒரு மனதோடு இருக்குன்னு சொல்றார். கசப்பு இருக்கு, வேதனை இருக்கு, அதெல்லாம் மறந்துட்டு ஒரு மனமாயிரு. அப்போதான் ஒருவன் 1000 பேரை, 2 பேர் 10000 பேரை துரத்த முடியும். இதை புரிந்து கொள். கைதட்டி ஆண்டவர் நன்றி. புரிந்து கொள். ஒரு மனதிற்காக இறங்கி போ. அல்லேலூயா. நமக்கு விரோதமாய் ஒரு திருடன் இருக்கிறான், ஒரு வேடன் இருக்கிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை அல்லாமல் உன்னால் ஒன்றுமே செய்ய முடியாதப்பா. உன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது, நான் தான் உனக்கு உதவி செய்யணும். அப்போ ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அதுதான் புத்தி. அவர் வாயிருந்து புத்தி வரும். கரங்களை அசைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லும். அல்லேலூயா. சும்மா படிப்பு, பிள்ளைகள் எப்போ பார்த்தாலும் படிப்பு. நீ காலையில் இருந்து படிச்சியான்னு கேட்காதீங்க, வேதத்தை வாசிச்சியான்னு கேளுங்க. அல்லேலூயா. வேதத்தை முதல்ல கையில் கொடுங்க பிள்ளைகளுக்கு. நான் காலையில் பார்க்குற ஒரு குழந்தை அழகாக பைபிள் எடுத்துகிட்டு வருது. அது பைபிள் அது எடுத்துகிட்டு வர அழகாக இருக்குது. கேட்டேன், என்னப்பா எடுத்துகிட்டு வர? அப்போஸ்தலர் மாதிரி வரானே. அவங்க அம்மா சொல்கிறா, பாஸ்டர் பைபிள் எடுத்து கொடுக்கலாம், சர்ச்சுக்கே வரமாட்டாங்க, அழுவான். ஆஹா, வாப்பா, நீ தான் உன்னை போல் தான் ஆத்துமாக நான் தேடிக்கொண்டு. கைதட்டி எல்லாம் உட்காருங்கப்பா. ஐயா அங்கே சுற்றி விட்டுட்டு இருக்கா, அதுக்கு உட்கார சொல்லுங்கள். எல்லோரும் உட்கார சொல்லுங்கள். இந்த கதவெல்லாம் சாத்துங்க தம்பி. பின்னாடி வெளியில் யாரும் அனுப்பாதீங்க. வெளியிலேருந்து யாரும் வர வேண்டாம். வெளியிலேருந்து உள்ளேருந்து யாரும் வெளியில் போகாதீங்க. நல்லா கவனிங்க, இந்த வார்த்தையை நீங்கள் கவனிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. படிப்பு படிப்பு படிப்பு. இன்னைக்கு இந்தியாவை சுரண்டுறவன் யாரு? முட்டாளா சுரண்டிட்டு இருக்கானா? சொல்லுங்க. பேங்க்கெல்லாம் திவாலாக்குனது யாரு? படிக்காத 1ஆம் கிளாஸா? சொல்லுங்க. MBA கிராஜுவேட்ஸ், ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் படித்தவன் தான் எப்படி கொள்ளையடிக்கிறது பிளான் பண்ணுறான். ஆக்ஸ்போர்டில் படிச்சியா? 8000 கோடி ஏமாத்துற. அருமையான தெளிவென்ற பிள்ளை. படிப்பு எதுக்கு உதவுது? ஏமாற்ற தான் உதவுது. கர்த்தர் சொல்லணும் உனக்கு புத்தி. கையில் போய் உலகத்தை நீ கற்றுக் கொடுக்கறதுலாம் ஏட்டு சுரக்கா
கூட்டுக்கு உதவாது. பரீட்சையில் பாஸ் பண்ணி பிரயோஜனம் இல்லை. லைஃப்பில் எத்தனை பேர் ஃபெயில் ஆகிருக்கிறான்? பெரிய பெரிய பட்டதாரி குடும்பம் நடத்துகிறானா, மூளை என்ன வேலை செய்யுது? ஒருத்தன் சொல்கிறான், எனக்கு நல்ல ஆம்பளையை பார்த்து நான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன் பாஸ்டர். பரதேசி, நீ ஆம்பளைன்னு உனக்கே தெரியலையா? வெட்கமாக இருக்குது உலகம். இன்றைக்கெல்லாம் ஆண்கள் வெளியில் போயிட்டு வர முடியல தெரியுமா? இப்போ நம்ம இவரெல்லாம் அடிவாடிகள்லாம் அழகாக இருக்கிறார், வெளியில் போயிட்டு பத்திரம் வர்றது பெரிய விஷயம். அந்த மாதிரி கொடுமையான காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவெல்லாம் செய்கிறது யாரு? ஏழை எளியவன் இல்லைப்பா, படிக்காதவன் இல்லைப்பா. படித்தான் பாரு, புத்தி ரொம்ப பேதலிச்சு போச்சு. அதிக கல்வி பைத்தியத்தை உண்டாக்கி விட்டது. விஞ்ஞானிகள் தான் அதில் முன்னாடி நிற்கிறான். படிப்பாளி இவன் தான் முன்னாடி நிற்கிறான். வெட்கம். நீ ஜெபத்திற்கு வா. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் புரிந்து கொள். கர்த்தருடைய வார்த்தை நீ புரிந்து கொண்டால் அதுதான் புத்தி, அதுதான் உனக்கு கொடுக்கும் சக்தி. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நல்ல கைகளை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுங்க. யார் புத்திமா? ஏதோ சபையில் அங்கத்தினராக இருக்கிறதுனால பரலோகம் போயிட முடியாது. சபையின் அங்கத்தினர் இல்லை, கிறிஸ்துவின் அங்கமாக இருந்தால் தான் பரலோகம் போக முடியும். அல்லேலூயா. நீ ஒன்று கிறிஸ்துவின் அங்கமாக இருக்கணும், இல்லைன்னா கிறிஸ்துவுக்கு பங்கமாக இருக்கிறன்னு அர்த்தம். அங்கம்னா என்ன அர்த்தம்? இப்போ இந்த விரல்கள் என் கையை, என்னுடைய சரீரத்தின் அங்கம் என் விரல். இதை வெட்டிட்டா என்ன ஆகும்? இந்த ஒரு சுண்டு விரலை வெட்டி பக்கத்தில் வச்சுட்டேன், ஒரு வாரம் கழித்து ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியுமா? நாட்டம் பிடிச்சி நாரி போகும். அப்போ நீ கர்த்தருடைய சபையோடு இணைந்து இயேசுவோடு இணைந்து இல்லைன்னு சொன்னால் நாட்டம் பிடித்த ஒரு வாழ்க்கை தான். புரிந்து கொள்ளுங்க நன்றாய். ஒரு விளையாட்டு வீரராக இருக்கா, இப்போ பாருங்கள் கிரிக்கெட்டில், ஸ்போர்ட்ஸில் எல்லாத்தையும் பாருங்கள், ஃபுட்பாலை பாருங்கள், ஏராளமான பணம் தருவாங்க. அவங்களுக்கு செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ் கிடைக்கும். ட்விட்டர்லையும் ஃபேஸ்புக்லையும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் ஃபாலோ பண்ணுவான். மிக புகழ் பேர் இருக்கும். அவன் போனாவே அவனுக்கு லக்ஸுரி கார்ஸ் தான், அவன் தங்குற இடம்லாம் ஹை கிளாஸ் ஹோட்டல்ஸ் தான், 7 ஸ்டார் 10 ஸ்டார் ஹோட்டல்ஸ் தங்குவான். எல்லாத்தையும் அவன் அனுபவிக்கலாம். எதுக்காக இதெல்லாம் கொடுக்குது? எதற்காக இதெல்லாம் கொடுக்குறாங்க? கிளப்பு கொடுக்குது, அரசாங்கம் கொடுக்குது. எதற்காக? நீ நல்லா சந்தோஷம் சாப்பிட்டு தின்னுட்டு தூங்குறதுக்கா? இல்லை, அந்த தேசத்தின் வெற்றி உன் கையில் இருக்குது. அதை புரிஞ்சுக்கணும். கைகளை உயர்த்தி அலையில. ஏன் இதெல்லாம் வருது? ஏன் இந்த ஆசீர்வாதங்கள்? ஏன் இந்த ஸ்போர்ட்ஸில் இவ்வளோ ஆசீர்வாதம் வருது? அதை புரிந்து கொண்டவன் தான் டாப் லெவலில் இருப்பான். கைகளை உயர்த்தி, இல்லைன்னா கீழே விழுந்துருவான். பார்த்த உடனே அப்படியே போய் எடுத்துக்கிறது, பார்த்த உடனே சாப்பிட்றதுல. ஃபிட்னஸ் முக்கியம் விளையாட்டில், அதே போல் நம்ம லைஃப்லேயே தான் முக்கியம். கைகளை உயர்த்தி நான் புரிஞ்சுக்கணும், எதற்காக கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார், எதற்காக என்னை ரட்சித்தார், எதற்காக என்னை சபைக்கு கொண்டு வந்தார், எதற்காக என்னை ஊழியம் செய்ய வைக்கிறார். இதை நான் புரிந்து கொண்டால் தான் நான் வாழ்க்கையில் ஒரே தரத்தில் இருந்து நிரந்தரமான ஒரு இடத்துக்கு போக முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. யார் புத்திமான்? எடுத்து வாசிப்போம். நீதிமொழிகள் 11:12 எடுத்து வாசிப்போம் வேகமா. நீதிமொழிகள் 11:12 எடுத்து வாசிப்போம். தன் வாயை அடக்குபவன் பிறனை அவமதிக்கிறான், புத்திமானோ தன் வாயை அடக்கி கொண்டிருக்கிறான். சரி, புத்திமான் தன் வாயை அடக்கி கொண்டிருக்கிறான். மதிக்கெட்டவன் பிறனை அவமதிக்கிறான். புத்திமான் யாரு? வாயை அடக்கிக்கிறவன். இப்போ நல்லா புரிஞ்சுங்களேன், எனக்கு பாருங்களேன். இப்போ நமக்கு எத்தனை வாய் கொடுத்துருக்காரு? பக்கத்தில் பாருங்க, எத்தனை வாய் இருக்கு அவருக்கு? அவங்களுக்கு எத்தனை வாய் இருக்கு? அம்மா, சில பேர் வாயை எப்படி பற்றி பார்க்குறீங்க? அம்மா, எனக்கு தெரியாதா? ஒரு வாய். பார்வைக்கு எப்படி இருக்குப்பா? ஒரு வாய். எத்தனை காது இருக்கு? எத்தனை இருக்கு? 4 இருக்கா? 2 காது இருக்கு. அப்பா ஏன் அதை அப்படி கொடுத்தாரு? 2 காது ஒரு வாய் ஏமா கொடுத்தாரு? 2 முறை கேட்டு 1 முறை பேசு. நாம் என்ன செய்கிறோம்? 1 முறை கேட்டு 2 முறை பேசுகிறோம், அதான் மாட்டிக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? 2 முறை கேளு, பிறகு 1 முறை பதில் கொடு. ஆனால் நீ 1 முறை கேட்டு 2 முறை லூசு மாதிரி பேசிட்டு இருக்கிற. யாக்கோபு சொல்லுகிறான், கேட்க தீவிரமாயிரு, பேச பொறுமையாயிரு. அதுதான் வாழ்க்கையின் வெற்றிக்கு அடையாளம். கைகளை பேச பொறுமையா இருப்பா. சும்மா கடகடன்னு பேசிட்டு இருக்க கூடாது. அளப்புகிற மூடன் விழுவான். யார் புத்திமான்? வாயை அடக்கணும். வேதம் சொல்லுகிறது, சொற்களின் மிகுதியால் பாவம் இல்லாமல் போகாது, வாயின் பலனால் அவனவன் திருப்தி அடைவான். என்ன பலனை கொடுக்குது நம்முடைய வாய்? நிறைய பேர் வாயில கெட்டு போவான். பழமொழி இருக்கு இல்லையா, நுணனும் தன் வாயினால் கெடும். பாம்பு தேடிட்டு இருக்கோம், நமக்கு சாப்பாடே இல்லையா, பட்னியடா, ஒரு நாள் முழுவதும் பட்னி, நடக்க முடியல. அந்த நேரம் பார்த்து தவளை கத்தோம், கப்ப நான் இங்கே தான் இருக்கேன், நான் தான் இங்கே தான் இருக்கேன், காட்டி கொடுத்து ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டு போயிடும். நீங்கள் சில பேரை பேச விட்டால் மாட்டிக்குவான் தெரியுமா? ரொம்ப யோக்கியமாக பேசுவான். கொஞ்சம் பேச விட்டுட்டே இருங்க, கேளுங்க, கரெக்டாக அவன் யாருன்னு சொல்லிடுவான். புரியுதா உங்களுக்கு? ரொம்ப நேரம் பொய்யை நீங்கள் மறைச்சி வைக்க முடியாது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? புத்திமான் யாரு? வாயை அடக்கி கொண்டிருக்கிறவன்.
எதை பேசணுமோ அதை மட்டும்தான் பேசணும். எப்போ பேசணுமோ அப்போ தான் பேசணும். எந்த இடத்துல நீ எதற்கு ஏற்றாப்ப நடக்கணுமோ அப்படிதான் நடக்கணும். அதுக்கு பேர் தான் புத்தி. கைகளை அசைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. என்னன்னா வசனம் சொல்லுகிறது நீதிமொழிகள் 1:8, மகனே உன் தகப்பன் புத்தியை கேள், தாயின் போதகத்தை தள்ளாது. சொன்னது யாரு? சாலமோன் சொல்லிட்டார். போதகம் ரொம்ப நல்லா பண்ணிட்டார். ஆனால் இவர் கை கொண்டாரா? தகப்பன் புத்தியை தள்ளிட்டான். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே நல்லா புரிஞ்சுங்க, தகப்பன் புத்தியை தள்ளிட்டான். இதுதான் வேதனை. இப்போ நான் உங்களுக்கு போதிக்கிறதுனால நான் பரிசுத்தவான், நான் போதிக்கிறதுனால நான் மேன்மை பெற்றவன் அல்ல. நான் கை கொண்டதான் அதன்படி வாழ்ந்தாதான் என் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. சொன்னா அப்பா புத்தியை கேளுப்பா, அம்மா சொன்னதை கேளுப்பா. அப்பா எதுக்கு சொல்றாரு, ஏன் சொல்றாரு அதை புரிந்து கொள். பிள்ளைகள் நல்லா கவனிங்க. என்ன வாலிப பிள்ளைகள் சின்ன பிள்ளைகளா இருந்தாலும் கவனிங்க. அப்பா எதுக்கு சொல்றார்? உங்களுக்கு என்ன தெரியும்? அவருக்கு தெரிஞ்சதை சொல்றாரு, கேளு. கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. 12 வயதுல ஏசப்பா எங்க இருந்தாரு? ஜெபாலயத்தில் இருக்கிறார். யாரோட பேசுறாரு? பெரிய பெரிய வேதபாரர்களோட பேசிட்டு இருக்கிறார். அவருக்கு தெரியும் அவர் பேசின ஞானத்தை ஒருத்தனும் ஏற்றுக்கொள்ள முடியல, புரிஞ்சு கொள்ள முடியலன்னு அவ்வளவு ஞானமா பேசுறார். 12 வயசுல அவருக்கு எல்லாம் தெரியும். அதனால பிரசங்கம் பண்ண போப்பா, நான் இனிமேல் நான் பிரசங்கம் பண்ண போறேன், பைபிள் எடுத்துட்டு போயிட்டாரா? இன்னைக்கு பெரிய விஷயம் என்ன? குழந்தைங்க பிரசங்கம். குழந்தை மாதிரி பிரசங்கம் பண்ணுது. அதெல்லாம் அவனுக்கு இயேசு தெரியுமா? அனுபவம் இருக்கா? சும்மா இதெல்லாம் ஒரு வேடிக்கையா இருக்கலாமே தவிர சீரியஸ்னஸ் இருக்கா லைஃப்ல? ஏசப்பாக்கு எல்லாம் தெரிஞ்சாலும் 18 வருஷம் பெற்றோர் சொல்லுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். கைதட்டி ஆண்டு. அதுதான் வாழ்க்கை. புரிஞ்சுக்கோ. ஏன் ஆண்டவரை சொன்னாரு? அந்த 18 வருட காலத்துல தான் அவர் தகப்பனார் மரித்து போனார். அந்த குடும்பத்தின் பாரம் அவர்கிட்ட வந்தது. அவர் தான் மூத்த மகன். தன் சகோதரியை காக்க வேண்டும், அவர் வேலை செய்ய வேண்டும். தாய் சிறு வயதில் விதவை ஆயிட்டா, அவளை பாதுகாக்க வேண்டும். இத்தனை கடமைகள் அவள் புரிஞ்சுக்கணும். மனிதனாய் பிறந்தா மனிதனுடைய வாழ்க்கைக்கு பாடுகள், வேதனை, கண்ணீர் எல்லாத்தையும் கண்ட ஆண்டவர், அனுபவித்த ஆண்டவர், அதை தாண்டி உனக்கும் எனக்கும் அதை அனுபவித்த பிறகு நம்ம இந்த பாடுகளுக்குள் போகிற மனிதனுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் நம்மை போலவே சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதவராக இருக்கிறபடினால் சோதிக்கப்படுகிற உனக்கும் எனக்கு அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கார். எத்தனை பேர் விசுவாசிக்கனால கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. அந்த அனுபவம் வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டார் ஆண்டவர். நீங்களால புரிஞ்சுக்கலன்னா வாழ்க்கையில் ஒருபோதும் ஆசீர்வாதமாக இருக்கவே முடியும். எத்தனை தான் நீங்கள் ஜெபம் பண்ணாலும் வாழ்க்கையில் வெற்றி கிடையாதுயா. புத்தி வேணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, யார் புத்திமான்? வாயை அடக்கிறவர். 2வது நீங்கள் எடுத்து வாசிங்க. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. நீதிமொழிகள் 10:5 வேகமாக வாசிப்போம். கோடை காலத்தில் சேர்க்கிறவன் புத்தியுள்ள மகன், அறுப்பு காலத்தில் தூங்குகிறவனோ லட்சையை உண்டாக்குகிற மகன். யார் புத்தியுள்ளவன்? கோடை காலத்தில் சேர்க்கிறவன். அப்போ இந்த வசனத்தை ஆராய்ச்சி பார்த்தா சேர்க்கிற ஒரு காலம், பக்கத்து வசனம் சேர்க்கிற ஒரு காலம் இருக்கு. சேர்க்கிறதுக்கு ஒரு காலம், செலவு செய்கிறதுக்கு ஒரு காலம். சேர்க்கணும். சேர்க்கிறவன் தான் புத்திமான். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, இருக்கிறது உங்ககிட்ட கொடுத்தா அதோடு இன்னொன்று சேர்க்கணும். இருக்கிறத உடச்சிட்டு ஒன்று உடஞ்சி போச்சுன்னு சொல்லக்கூடாது. சேர்க்கணும்னு சொன்னா அப்ப இங்க நீங்க நல்லா கவனிங்களேன். சேர்க்கணும்னா சேர்க்க முடியாத ஒரு காலம் இருக்குன்னு தானே அர்த்தம். சேர்த்துக்கொள், கோடை காலத்தை சேர்த்துக்கொள். ஏன்னா சேர்க்க முடியாத ஒரு மழைக்காலம் இருக்கு, சேர்க்க முடியாத ஒரு பனிக்காலம் இருக்கு. அப்போ இதை குறித்து நம்ம யோசித்து பார்த்தோம்னா, அப்போ விதைக்கிறவன் தான் அறுக்க முடியும், அறுக்கிறவன் தான் சேர்க்க முடியும். பஞ்சகாலம் தான் ஒரு சில நேரம் வருது. பஞ்சகாலம் வருதுன்னு சொல்றதுனால உன் வீட்டில் இருக்கிற அத்தை விதை தானியமா நீ திருடுவியா? விதையை தின்னுட்டா வாழ்க்கை முழுசும் பஞ்சமாயிரும். கொஞ்சம் புத்தியோடு, எனக்கு இந்த பஞ்சகால போர் வரைக்கும் கஞ்சியை குடிப்பேன், ஆனால் விதையை எடுத்து வைப்பேன். விதையை எடுத்து வச்சா உன் வாழ்க்கையில் மறுபடியும் ஒரு காலம் வரும், அந்த காலத்து உன் பஞ்சம் போகும். கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. சேர்த்து வைக்கணும். அநேக பேருக்கு அப்படியே வர்றது சம்பளம், அப்படியே சாப்பிட்டு அப்படியே போயிடுது, மீதியை கடன் வாங்கிக்கிறது. எப்படி நம்ம வாழ்க்கை நடக்கும்? அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, சில நேரத்தை சொல்லுவோம், நம்ம என்னால் எழும்ப முடியல, என்னால் செயல்பட முடியல, என்னால் கொடுக்க முடியல. உன்கிட்ட என்ன இருக்கு அதை செயல்படுத்து. இருக்கும் பலத்தோடு நீ போன்னு சொல்றாரு ஆண்டவர். சொன்னாரா இல்லை கிதியோன்? உனக்கு இருக்க பலத்தோடு போ. உனக்கு பலன் இல்லை எனக்கு தெரியும், இருக்கிறதோட போ. சும்மா சாக்கு போக்கு சொல்றவன ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியாது. என்னால் முடியல, நான் சபைக்கு வரல, என்னால் முடியல, நான் ஜெபிக்க முடியல, என்கிட்ட இல்லை, நான் கொடுக்க. இருக்கிறத கொடு. ஒரு 7 விதவை 2 பைசா கொடுத்தா அப்பதான் அவன் தரித்திரம் போகும். கையில் உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. தரித்திரம் எப்போ போகும்? கொடுக்கிறவன் ஒருபோதும் தரித்திரமாய் வாழவே முடியாது. இதுதான் சத்தியம். கைதட்டி ஆண்டவர் கொடுத்து பார். அதுதான் விதைச்சு பார், அறுக்க முடியும். கைகளை உயர்த்து. அதுதான் புத்தி. விதைக்காம இப்போ நிலத்தில் ஜெபம் பண்ணுவீங்களா? ஈசாக்கு பஞ்சகாலத்தான் இருக்கிறான். ஆண்டவர் என்ன சொன்னார்? விதைக்கு சொன்னாரா இல்லையா?
அவர் ரெடிமேடாக கொடுத்துட்டாரா? வானத்திலேருந்து அப்படியே பலன் வந்து அப்படியே நேராக பயிர் வந்து இறங்கி குடம் நிரப்பிடுச்சா? இல்லை வானத்தின் பலகனை திறந்து கோதுமை கொட்டினாரா? இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளையை அவன் விதைத்தான். கரங்களை உயர்த்து விதை. புரிந்து கொள் லைஃபை. தேவையற்ற செலவினை தவிர்க்கணும். எறும்பு கிட்ட போய் சுறுசுறுப்பை கற்றுக்கோன்னு சொல்றார். எறும்பு கிட்ட போய் ஞானத்தை கற்றுக்கோன்னு சொல்றார். எறும்புக்கு தலைவன் இல்லை, எறும்புக்கு அதிகாரி இல்லை, எறும்புக்கு ராஜா இல்லை. சில பேர் சொல்றாங்க, நீங்க சொன்னாதானே எனக்கு தெரியும். சொல்லணுமா? எறும்புக்கு யாராவது சொல்றாங்களா? எறும்புக்கு ராஜா இருக்கானா? சொல்லுங்க. அது கத்துக்கல, அதுக்கு என்ன தெரியுது? கோடை காலத்து தன் உணவை சேர்த்து வைக்க வேண்டும். அப்போ ஒருவனும் சேர்க்க முடியாத ஒரு காலம், ஒருவனும் செயல்பட முடியாத ராக்காலம் வருது. ஏன் ஜெபிக்கணும் சொல்றேன். ஜெபம் தான் விதை. ஏன் ஜெபிக்கணும்? ஜெபிக்க முடியாத ஒரு காலம் வரும் உனக்கு. ஒரு குடும்பத்தில் நான் சொன்னேன், வா சபைக்கு வா, என் சபைக்கு வா, ஜெபம் பண்ணலாம், உன் பிள்ளைங்க நல்ல நிலை கொண்டு வருவா. இல்லை பாஸ்டர், என் குழந்தைகள் வந்து யூத்துக்கு போகிறான். யூத்துக்கு அப்போனா ஒரே கூத்துக்கு தான் போனான். முடிஞ்சு போச்சு அந்த அம்மாவுடைய வாழ்க்கை. நான் சொல்லி 2 வருஷத்தை மண்டையை போட்டுடுச்சு. கடைசி நேரத்தில் போய் ஊழியக்காரெல்லாம் எனக்கு வந்து ஜெபம். ஊழியக்காரன் இல்லை, தேவதூதன் வந்து ஜெபம் பண்ண கூட உயிர் வராதுமா. கிரியை செய்ய முடியாத ராக்களை கூப்பிட்டு போது வந்தியா? நான் யாரையும் குறை சொல்ல விரும்பல. உனக்கு வாய்ப்பு கொடுக்கிறார், வரணும். கைகளை வைத்து வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளும் தான் புத்திசாலி. எதற்காக ஜெபிக்கணும் அது தெரியணும். ஏன் இப்போ ஜெபிக்கணும்? சபை ஏன் இப்போ ஜெபிக்கிறோம் அது தெரியணும். நம்ம சில பேர் கேட்குறேன், கொரோனா காலம் முடிஞ்சிருச்சு. கொரோனா தான் முடிஞ்சிருச்சு. கொரோனாவுடைய அண்ணன் தம்பியில வந்துகிட்டு இருக்கு. சொல்லுங்க, கொரோனா தான் முடிஞ்சிருச்சு. கொரோனாவுடைய அண்ணன் தம்பியில வந்துகிட்டு இருக்கான். பங்காளிலாம் வரான். இப்போ நம்ம வீட்டுக்கு பங்காளி வர மாதிரி அவன் வரமாட்டானா? சொல்லுங்க. வியாதிகள் லைன்ல நிற்குதுமா? இது சாம்பிள், சிம்பிள். வரப்போகுது பாருங்க ஹெவியா. ஸோ அதுக்கு இப்போவே நீங்கள் ஜெபம் பண்ணி சேர்த்து வச்சுருங்க. கைகளை உயர்த்தி. அல்லேலூயா. ஜெபிக்க முடியாத ஒரு காலம் உண்டு, விதைத்து அறுக்க முடியாத ஒரு மழைக்காலம் உண்டு. கோடை காலத்தில் சேர்க்கிறவன் புத்தி உள்ளவன். எத்தனை பேர் புத்தியை இனிமேல் சேர்ப்பீங்க, ஜெபம் பண்ணுவீங்க? கை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நல்ல புத்தி இல்லை எல்லாருக்கும். எதை வாங்கணும்னு தெரியாது. போய் ஜெபம் பண்ணுங்க. வீட்டுக்கு எதை பார்த்தாலும் வாங்கினேன். அப்பா டேடி இதை வாங்கலாமா? அப்போ நீ குழந்தையா இருந்தால் கேட்டேன், டேடி எனக்கு கார் வாங்கி கொடுங்க. அது பொம்மை வாங்கி கொடுத்துட்டாரு. ரோட்டில் ஒரு நாள் போயிட்டு இருக்கிறேன். அப்போ என் பையன் கேட்குறான், BMW. அப்பா இதை வித்துட்டு BMW வாங்கலாமா? அப்பா யாருன்னு முதல்ல புரிஞ்சுக்கோ. அல்லேலூயா. முந்தி கேட்ட அழகாக இருந்தது, இப்போ கேட்ட வேதனையாக இருக்கே. புரிஞ்சுக்கணும். அந்த அளவு வருமானம் இருக்கா? பிள்ளை பசங்க வந்து கேட்பா, எனக்கு அந்த ஃபோன் வேணும்ப்பா. ஏன்பா? அதில் பேசுகிறதா கரெக்டாக இருக்கும். அதில் நான் இதை செய்வேன் அதை செய்வேன். டேய், கொடுத்த ஃபோனை முழங்க தொடச்சி வைடா. அதை பார்க்க சீரழிஞ்சு போய் கிடக்குது. 10 வாட்டி போட்டுட்டு உனக்கு இத்தனை 1000 கொடுத்து ஃபோன் வாங்கினா நிற்குமா அவன் கையில்? கொடுத்ததே காப்பாற்ற முடியல, முதல்ல அதை காப்பாற்றி காமி. கைகளை உயர்த்தி ஆமைன்னு சொல்லி செலவு. இப்போ சில வீடுகளில் போய் பாருங்களேன், நீங்கள் உட்காந்து ஸ்டடி பண்ணுங்கள். உங்கள் வீட்டையும் நீங்கள் ஸ்டடி பண்ணுங்கள். எத்தனை பொருளை நம்ம உபயோகப்படுத்துகிறோம், எத்தனை கரண்டி ஒரு நாளைக்கு நாம் யூஸ் பண்ணுகிறோம். கடைக்கு போகிறது, இப்போ அந்த பாத்திரம் வாங்கலாம். ஏன் அவங்களாம் வந்தால் எவங்க வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு நாள் வர்றதுக்காக பாத்திரம் 10,000 ரூபாய்க்கு வாங்கி வச்சுக்குவேன். லூசா நீ அப்படின்னு கேட்க தோணுது. ஏன்னா நான் இருந்தேன் லூசா. ஒருத்தன் என்ன லூசான்னு ஆக்கிட்டான். 10,000 ரூபாய் ஒரு குக்கர் வாங்கினேன் நான். தெரியுமா? அவன் சொன்னான், பாஸ்டர் நீங்கள் எண்ணெயை ஊற்றாமல் செய்யலை. எங்கே இருக்குன்னே தெரியல. அந்த பாத்திரம் வாங்கினேன், எங்கே இருக்குன்னே தெரியல. என்ன கொலஸ்ட்ரால் வராது, என்னை ஊற்றாமல் செய்யலாம். மீன் எப்படி வச்சா தானே வந்துடும். மீன் வருமா? மீனை வச்சா தாண்டா வரும் அப்படின்னு கேட்குற கேள்வி அன்னைக்கு எனக்கு இல்லை. 10,000 நான் போட்டிருந்தா இந்நேரம் 1 லட்ச ரூபா மாறி இருக்கும் பேங்க்கில். உங்களுக்கு தெரியுமா? 15 வருஷம் முன்னாடி ஏமாத்திட்டான் ஒருத்தன். அவனை சொல்லி குற்றம் இல்லை, நமக்கு புத்தி இல்லை. அவன் புத்திசாலி. பாருங்களேன், 10,000 ரூபா குக்கர் வித்துட்டு போகிறான்னா அவன் எவ்வளோ புத்திசாலி. நீங்கள் இப்போ நீங்கள் எத்தனை பேர், ஐயோ எங்கள் வீட்டில் இத்தனை மாதிரி எத்தனை பாத்திரத்துக்கு பாஸ்டர் சொல்கிற மாதிரி எனக்கு நல்லா தெரியுது. உட்காந்து பாருங்கள், எத்தனை பொருள் உபயோகப்படுத்துறீங்க சொல்லுங்க. வீட்டில் உபயோகிக்கிற பொருள் 10, உபயோகப்படாத பொருள் 30 இருக்குது. தெரியுமா? செலவாயிடுச்சு பாஸ்டர். ஏன்? அது போடுவோம்ல. ஆமாம், அதெல்லாம் தீர்ந்து போச்சு. எது? இந்த லிப்ஸ்டிக்லாம் போடும். எவ்வளோ ஆச்சு? 10,000 லிப்ஸ்டிக் போடலன்னு ஒன்று அடிக்கிறானா? யாராவது கூப்பிட்டு அடிக்கிறானா? 10,000 லிப்ஸ்டிக் ஏன் போடல அடிக்கிறானா? 10,000 சென்ட் போடல என்ன அடிக்கிறானா? இல்லை, அது போட்டால் தான் அப்படி இருக்கும். ஏன் பில்லு தொங்க விட்டுக்க? இந்த கண்ணாடியில் ஒரு பில்லு, ஷூவில் ஒரு பில்லு, இந்த டையில் ஒரு பில்லு, இந்த கிளிப்பில் ஒரு பில்லு. நல்லதாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அருமை, நீ போட்டிருக்கிறியா போடலையா அவனுக்கு என்ன கதை? உன்னை மறைத்து கொண்டு போ, அலங்காரமாக போ. அதுக்குன்னு பில்லை தொங்க விட்டு போக முடியுமா?
புத்தி வேணும். பக்கத்து பஸ் சொல்ல புத்தி வேணும். புரிந்துகொள். உனக்கு வாழ்க்கை முழுசு சுகம் இருக்குமா ஐயா? கோடை காலத்தை சம்பாதிக்கணும் என்ன, வயசு இருக்கும் போது சேர்த்து வை. எத்தனை சில பேர் ரிட்டையர்ட் ஆகும் போது தான் புத்தி வருது. ரிட்டையர்ட் ஆகிற நேரத்தில் புத்தி வருது. பாஸ்டர் நான் சேர்த்து வைக்கணும் பாஸ்டர். உங்கள் வயசு வாட் இஸ் யுவர் நேம்? மை நேம் இஸ் சோ அண்ட் சோ. உங்கள் வயசு என்ன? எனக்கு 62 தான் ஆகுது. என்னமோ 32 மாதிரி சொல்லின்னு இருக்கிறேன். 62ல் சேர்த்து வைக்கிறது உனக்கு எவன் என் வேலை கொடுப்பான்? சேர்த்து வைக்கிற காலத்தை விட்டுட்டியே. வாழ்க்கை முழுசும் பலன் இருக்குமா? சாகிற வரைக்கும் மோசேவா நம்ம பலன் குன்றாமல் இருக்கிறதுக்கு? வியாதி வராதா? ரிட்டையர்மெண்ட் கிடையாதா? பலவீனம் வராதா? தாக்காத எதுவும்? கோடை காலத்தில் சேர்த்து வைக்கிறவன் புத்தி உள்ளவன். கை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. சேர்த்து வை. சேர்த்து வைக்கணும். ஒன்று பணத்தையும் சேர்த்து வைக்கணும், ரெண்டாவது ஜெபத்தையும் சேர்த்து வை. கைகளை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, சில பேருக்கு எப்போ புத்தி வருது தெரியுமா? சங்கீதம் 32:8-9 எடுத்து வாசிங்க. எப்போ புத்தி வரும் பாருங்களேன். சீக்கிரம் வாசிங்கம்மா. எடுத்து டக்குன்னு வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க. 32:8-9. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை பிரிண்ட் பண்ணி கொடுத்தாரம்மா, அதை எடுத்து வாசிங்க. அவர் பிரிண்ட் பண்ணவே இல்லையா? சரி வாசிங்க. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். என்ன அழகா சொல்ற. நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உன் மீது கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன். அடுத்து என்ன சொல்றாரு? வாரினாலும் நல்லா பாருங்க, என்ன அழகா இருக்கு பாருங்க. அடுத்து பாரு. வாரினாலும் கடிவாளத்தினால் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்ட சேராத புத்தி இல்லாத குதிரை போல கோவேறு கழுத போல இருக்க வேண்டாம். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு போதிக்கிறேன்ப்பா, நான் உன்னை நடத்துவேன்ப்பா, உன் மேலே கண்ணை வச்சிருக்கிறேன்ப்பா, உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்ப்பா, நீ என்கிட்ட வாப்பா. அட போப்பா அப்படின்னா என்ன பண்ணுவார் தெரியுமா? கூப்பிட்டுட்டே இருப்பார். போப்பாவா போப்பாவா சொல்கிற. ஆண்டவருக்கு குதிரையை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியும். காட்டில் இருக்கிற குதிரையை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியும். குதிரைக்கு கடிவாளம் போடணும் தெரியுமா உங்களுக்கு? குதிரையை கூப்பிட்டு இங்கே வாங்க குதிரை, நீங்கள் அழகாக இருக்கிறீங்க, ரொம்ப தேங்க்ஸ், உங்கள் மேலே நான் உட்காந்துக்குவேன், நீங்கள் என்னை அப்படியே கூப்பிட்டு போனோமா. ஒன்று வைக்கும் பின்னாடி ஏறும்போது அதுக்கு அடங்காது. எப்போ அடங்கும் தெரியுமா? வாயில் கடிவாளம் போட்டு ஒரு இழுங்க, உங்கள் கண்ட்ரோலில் வரும். கைகளை உயர்த்தி கண்ட்ரோல் பண்ணணும்னா அதுக்கு கடிவாளம் அவசியம். கழுதைக்கு என்ன பண்ணுவாங்க? கழுதையை மூட்டை சுமக்காது, கயிறு போட்டு நல்லா கட்டணும், அதை வாரினால் கட்டணும். நம்ம ஊரில் பழமொழி சொல்லுவான், என்ன சொல்லுவான்? மயிலே மயிலேன்னா எனக்கு 2 போட்டால் தானாக போடும். அடி உதவுற மாதிரி. இதுக்கெல்லாம் அர்த்தம் வேற தான், இருந்தாலும் நம்ம சொல்லிக்கிறோம் மேலோட்டமா. உண்மையா இல்லையா? 2 போட்டால் தான். ஒரு பையன் இருந்தான், அப்பா சொல்கிறாரு, புத்தி சொல்கிறாரு, தம்பி சொத்தெல்லாம் பிரிக்க வேண்டாம்ப்பா, இந்த நம்ம சமுதாயத்தில் சொத்தை பிரித்தாவே நான் செத்த பிறகு தான்ப்பா சொத்து பிரிக்கணும், அதெல்லாம் கிடையாது, நீ உயிரோடு இருந்து எனக்கு ஒன்றும் லாபம் இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸோட நான் போனோம், பாதியாக பிரி, பங்கை பிரித்து கொடுத்துட்டார். ஒன்று சண்டை பொருளை கொடுத்துட்டார். போனானே அப்பா மாதிரி முதலாளியாக மாறினானா? இல்லை. சரி சூப்பர்வைஸாக மாறினா? இல்லை. சரி ஒரு வேலைக்காரனாக மாறினானா? இல்லை. ஒரு கூலிக்காரனாக மாறினா? இல்லை. சரி பன்னி மேய்க்கிற கூட்டத்தில் போனானே, பன்னிகளோட உட்காந்து சாப்பிட முடிஞ்சுதான்? இல்லை. ஏன் பன்னியை விட மோசம் அவன். சொல்றது பேருக்கு புரியுது. அவனுக்கு சூப்பர்வைசர் வேலை கிடைக்கலையா? அப்பா விட்டு பிரிஞ்சு போறவருக்கு அவ்வளோ சொத்துக்களை இழந்துட்டான். சூப்பர்வைசரா? இல்லை, நோன்ட்டான். வேலைக்காரனா வரான்யா? கிடையாது. கூலிக்காரனா சேர்த்துங்கய்யா? கிடையாது. இந்த பன்னி மேய்க்கிற வேலை நான் தரேன், ஆனால் பன்னிகளோட உட்காந்து சாப்பிடக்கூடாது, நீ பன்னி கோச்சுக்குது உன்கிட்ட வந்தாவே, அதனால பன்னிக்கு போடுற சாப்பாடு கூட உனக்கு கிடையாது, ஃபிட்னஸ் கிடையாது, தள்ளிட்டான். இப்போதான் அவனுக்கு என்ன வருது? புத்தி வருது. ஏன்? பன்றிகளுக்கு கூட உணவு உண்டு, எனக்கு உணவு இல்லையே, அந்த பன்றிகளுக்கு போடுகிற உணவு கூட எனக்கு இல்லையே. அந்த அளவுக்கு கேவலமாக அடி வாங்கின பிறகுதான் புத்தி தெளியுது. சொல்றது வருது. கடிவாளம் போட்ட பிறகுதான் சில பேருக்கு புத்தி வரும். ஐயா சொல்லுவாங்க சில அம்மாமார்கள், என் பையனுக்கு கால் கட்டு போடணும், கராத்தே நல்லா படித்து பிளாக் பெல்ட் பொண்ணாக பார்த்து நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சுன்னா அவளே கால் கட்டு போடுவா, கை கட்டும் போடுவா, நல்லா இருப்பான், கைகளை உயர்த்தி. யாராவது கராத்தே தெரிஞ்ச பொண்ணாக இருந்தால் நம்ம சர்ச்சில் கொடுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நான் தப்பாக நினைக்கக்கூடாது, சில பேருக்கு அப்படி தான் இருக்குது, நம்ம என்ன பண்ணுவோம் இல்லையா? பழமொழி சொல்கிறத நம்ம சொல்லிட்டு இருக்கோம், சத்தியம் சொல்கிறோம் கேட்கல. இல்லை கடிவாளம் தான். பக்கத்து சொல்ல, நீ சத்தியத்தை கேட்கல, உனக்கு கடிவாளம் தான்ப்பா. போதனை கொடுக்குறாரு ஆண்டவர், உனக்கு சாதனை பண்ண தான் போதனை கொடுக்குறாரு. அது வேதனையை நினச்சா கடிவாளம் வந்துடும், கயிறு வந்துடும். மீனுக்கு அந்த இது வந்துடுது பாருங்க, கொக்கி, அந்த மாதிரி கொக்கி வந்துடும், கவனம். அப்போ அடி வாங்கின பிறகு தான் சில பேர் திரும்புகிறான். அப்போ தான் சில பேருக்கு புத்தி வருது, சில பேருக்கு புத்தி ரொம்ப லேட்டாக வருது. ஒரு மனுஷன் நல்ல வேலை செய்கிறான், நல்ல வருமானம் ஏராளமாக கொடுத்துட்டார். பொதுவாக 100 மூட்டை வர இடத்துல 1000 மூட்டை வந்துருச்சு. இப்போ என்ன செய்யணும்? 1000 மூட்டை எனக்கு அறுவடை வந்திருக்கேன்,
சரி தொழிலாளர்லாம் கூப்பிட்டு, ஐயா 100 மூட்டை அறுக்கிற இடத்துல 150 வந்தாவே எனக்கு சந்தோஷம் இருக்கும், 1000 வந்துருச்சியா, அதனால உங்கள் எல்லாருக்கும் நான் போனஸ் கொடுக்குறேன்னு சொன்னால் தொழிலாளி எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பான். அப்போ எதுக்கு ஆண்டவர் அவனுக்கு ஆசீர்வாதம் கொடுத்தாரு? 1000 மூட்டை அவனுக்கா இல்லை, அவன் கொடுப்பதற்காக தான் கொடுத்துருக்கிறார். அவன் என்ன பண்ணிட்டான்? நான் சாப்பிடுவேன், என் குடும்பம் சாப்பிடும், வம்சாவளியாக சாப்பிடும். ஏன் சாப்பிடு. அவனுக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம், எந்த ஆசீர்வாதம் அவனுக்கு சந்தோஷம் கொடுத்ததோ அந்த ஆசீர்வாதம் அவன் உயிர் எடுத்துருச்சு. அன்றைக்கி நைட்டே மண்டையை போட்டான். உண்மையா இல்லையா? ஏன்? கொடுக்குற மனம் இல்லை. சொன்னது எத்தனை பேர் புரியுது? அப்போ புத்தி வரும்போது என்ன இல்லை, அவனால் வாழ முடியல. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அப்போ ஆண்டவர் சொல்லுகிற காரியம் புரிந்துகொள். உனக்கு எனக்கு வாழ்க்கையில் எதற்காக ஆசீர்வாதம், எதற்காக கர்த்தர் உன்னை என்னையும் வைத்திருக்கிறார்? கைகளை உயர்த்தி ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா. கடைசியாக ஒரு காரியம் நல்லா பாருங்க, இந்த புத்தி என்ன செய்யும்? நீங்கள் எடுத்து வாசிங்களேன். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரத்தில் 5 முதல் 9 வசனங்களை வேகமாக வாசிங்க. நீதிமொழி 4ஆம் அதிகாரம் 5 முதல் 9 வசனங்களை. ஞானத்தை சம்பாதி, புத்தியையும் சம்பாதி. நல்லா பாருங்க, புத்தியை சம்பாதி. அடுத்து என்ன சொல்றாங்க? என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு. அதை விடாதே, அது உன்னை தற்காக்கும். அதன் மேல் பிரியமாயிரு, அது உன்னை காத்துக்கொள்ளும். ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி. எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்து. நல்லா சொல்ற பாருங்க, எதை சம்பாதித்தாலும் எதை சம்பாதிக்கணுமா? புத்தியை சம்பாதித்துக்கொள். அடுத்தது, அது உன் தலைக்கு அலங்காரமான முடியை கொடுக்கும், அது மகிமையான கிரீடத்தை உனக்கு சூட்டும். நல்லா பாருங்க. அடுத்தது என்ன சொல்றாரு? மகனே, என் வார்த்தை ஏற்றுக்கொள், அப்போது உன் ஆயுசு வருஷங்கள் விருத்தியாகும். அப்ப நல்லா கவனிங்களேன், இந்த புத்தி என்ன செய்யணும்? புத்தியை சம்பாதின்னு சொல்றார். ரெண்டாவது என்ன சொல்றார்? அந்த புத்தியை நீ பெற்றுக்கொண்டால் அது உன் தலைக்கு அலங்காரமான முடியை கொடுக்க. முடியினா என்ன? டாப்பா கொடுக்குமா? இப்போ நான் நிறைய புத்திமான, அந்த புத்தி வர வர எல்லாம் கொட்டி போகுதுன்னுவான். அது வேற விஷயம். சில பைத்தியக்காரன் கூட கொட்டி போகுது, அது நம்ம அதில் வர முடியாது, வேற விஷயம். இப்போ முடினா என்ன? முடினா இந்த முடியா இல்லை, கிரீடம். பக்கத்து பஸ் சொல்ல, கிரீடம். புத்தி உள்ளவனுக்கு கிரீடம் கிடைக்கும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா. புத்தி உள்ளவன் கிரீடத்தை பெறுவான். அப்படின்னா அவனுக்கு அந்தஸ்து, உயரம், ஆசீர்வாதம், மேன்மை, அது உனக்கு மேன்மையை கொடுக்கும். புத்தி முதல்ல பார்த்தோம், புத்தி உன்னை பாதுகாக்கும். அல்லேலூயா. புத்தி யாருக்கு உண்டு? கோடை காலத்தை சேர்க்கிறவன் புத்திமான், வாயை அடக்கிறவன் புத்திமான். யாருக்கு புத்தி வரல? தனக்கென்று வாழ்பவனுக்கு புத்தி இல்லை. எப்போ புத்தி வருது? அடி வாங்கின பிறகு புத்தி வருது. இதெல்லாம் நம்ம கவனித்தோம். இப்போ இந்த புத்தி என்ன செய்யணும்? உனக்கு அலங்காரமான முடியை கொடுக்கும், மேன்மை வரும். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, வேதம் சொல்லுகிற இன்னொரு வார்த்தை, புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள். நல்லா கவனிங்க. உமன்ஸ் டேக்கு சொல்ல வேண்டியது இப்போ அட்வான்ஸாக சொல்லிட்டு உமன்ஸ் டேக்கு மறுபடி பார்ப்போம். 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் ஒரு ஸ்திரீயை குறித்து வேதம் சொல்லுகிறது. 1 சாமுவேல் 25:3 வேகமாக வாசிப்போம். அந்த மனுஷனுக்கு நாபால் என்றும் அவன் மனைவிக்கு அபிகாயில் என்றும் பெயர். நாபால், அபிகாயில் 2 பேர், கணவன் மனைவி. அடுத்தது, அந்த ஸ்திரீ மகா புத்திசாலியும் ரூபவதியுமாய் இருந்தாள். போதும். அவள் யார்? மகா புத்திசாலி. அவள் யார்? மகா புத்திசாலி. அப்போ வசனம் என்ன சொல்றது? புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள். 14:1. இவள் மகா புத்திசாலி. இந்த நாபால் யார்? இப்பதான் கேள்வி வருது. இவள் அழகானவள், இவள் புத்திசாலி. புருஷன் முரடன். புருஷன் யார்? நாபால் ஒரு முரடன், நாபால் ஒரு பைத்தியம், நாபால் ஒரு காரியங்களை புரிந்து கொள்ளாத ஒரு மிருகம், நாபால் ஒரு குடியன். நாபாலிட்ட யாருமே பேச முடியாது. அவன் பேலியானின் மகன். இப்படி பல பட்டங்கள் அவனுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அவன் ஒரு பைத்தியம். அவன் கணவன் யாருன்னு அவளுக்கு தெரியும். நல்லா புரிஞ்சுங்க சகோதரிகளே, கவனிங்க. உங்க கணவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறான்னா உன் கணவனை புரிஞ்சுக்கோ. நீங்க ஒரு சில நேரம் நினைக்கலாம், நாபாலின் கணவன் பைத்தியம், முரடன், குடியன், அவளுக்கு தெரியும். நீங்க நினைக்கலாம், எங்க வீட்டுக்கு வர பைத்தியம் எனக்கு தெரியும். அதை சொல்லலை நான். அந்த பைத்தியத்துக்கு எப்படி வைத்தியம் பண்ணணும் அதை புரிஞ்சுக்கிட்டியா? அதுதான் புத்தி. கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லு. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இந்த சில பேர் இவளுடைய வாழ்க்கை, அவள் வாழ்க்கையை பார்க்க ஆச்சரியமா இருக்கு. இவள் அழகானவள், புத்தி உள்ளவள், அவளோ முரடன். சில நேரத்தில் மேட்சிங் வராதையா. சில ஆசாவை பார்த்துருக்குறேன், வயசு 80 இருக்கும், 2 பேரும் வருவாங்க. அந்த வயசுலேயே சொல்லுவாங்க, பாஸ்டர் நானும் அவரும் மேட்சிங் இல்லைன்னு. அட பாவி, 80 இயர்ஸ்லேயே மேட்சிங்கை பார்க்குறேன். 80 வயசு ஆயிடுச்சு, அவருக்கும் எனக்கு மேட்சிங்கே கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? கல்யாணம் பண்ணும்போது ஆமாம், அவருக்கு இவருக்கு மேட்சிங் மட்டும் கிடையாது. ஆனால் அவர் கொடுக்குற நகை மேட்சிங் ஆகுது.
அவர் வாங்கி கொடுக்குற வீடு மேட்சிங், அவர் வாங்கி கொடுக்குற புடவை மேட்சிங், எல்லாம் மேட்சிங். அவர் மட்டும் மேட்சிங் இல்லை. ஆனால் பிள்ளைங்க எத்தனைமா? 10 மட்டும்தான் பாஸ்டர். ரொம்ப மேட்சிங். கைதட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுங்க. கைதட்டி ஆண்டு நன்றி. இதுவா புத்தி? கடைசி வரைக்கும் புலம் வருது. மேட்சிங் இல்லை, மேட்சிங் இல்லை, கொடுக்கறத மட்டும் கேட்சிங் பண்ணி வாங்கி போட்டுக்கிறது. இதுவா இந்த அபிகாயில் புத்தி உள்ளவள். கணவன் இப்படி தான். ஆனால் புத்தினா என்ன தெரியுமா? வாழ்க்கையை புரிஞ்சு, உனக்கு இதுதான் வாழ்க்கை. முரடனா இருக்கிறான், என்ன பண்ண முடியும்? குடினா இருக்கிறான், என்ன பண்ண முடியும்? இந்த புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறான்னா இந்த முரடன் வாழ்க்கையை நீ எப்படி அணுகுகிறாய், இந்த குடியனுடைய வாழ்க்கை எப்படி அணுகுகிறாய், அதுதான் புத்தி. அபிகாயில் தன் கணவனோடு இனிமையாய் தான் வாழ்ந்து வந்தார். வேதம் சொல்லுகிறது, புத்தியுள்ள மனைவி கர்த்தர் அருளுகிற ஈவுனா கிஃப்ட். நாபாலுக்கு ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதம் கொடுத்தார், மனைவி என்கிற ஆசீர்வாதம். ஆனால் அந்த துராகிருதனோ மனைவியை புரிந்து கொள்ளாதவனாய் வாழ்ந்து வந்தான், குடியனாய் வாழ்ந்து வந்தான். நிறைய பேருக்கு மனைவியினுடைய அருமை தெரியாமல் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இதனை கொஞ்சம் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, கணவனை புரிந்து கொண்ட ஒரு மனைவி தான் வீட்டை கட்ட முடியும். கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. இப்போ வெளிநாட்டிலலாம் ஒரு திருமணம்னு சொன்னால் வச்சுங்களேன், டேட்டிங் சொல்லுவான். ஒரு 6 மாதம் பேசணும், ஒரு 7 மாதம் பேசணும். ஏன்னா அவங்க கலாச்சாரம். ஏன்னா முதல்ல புரிஞ்சுக்கிட்டா தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும். கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. நம்ம கலாச்சாரத்துக்கு ஒத்து வராது. நம்மனா எப்படின்னா, கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் புரிஞ்சுக்க பார்ப்போம். அவன் புரிஞ்சுக்கிட்டு தான் கல்யாணம் பண்ணுவான். எது பெட்டர் நீங்கள் தீர்மானம் எடுத்துங்க. நான் டேட்டிங்லாம் சொல்லலை, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? அதை விட நீங்கள் என்னதான் பேசி புரிஞ்சுக்கிட்டாலும் ஒரு மனிதன் இருதயத்தில் இருக்க தெரியுமா? தெரியாது. அதை யார் வெளிப்படுத்துவா? ஆண்டவர் தான் வெளிப்படுத்துவா. அப்போ வாலிப பிள்ளைங்க என்ன ஜெபம் பண்ணணும்? எனக்கு வரப்போர் எப்படி இருக்கா? அழகாக இருக்கணும். தப்பு இல்லைம்மா, நீ அழகாக இருக்கணும் வேண்டிக்கோ. உனக்கு மட்டும் அழகாக இருக்கணும் ஜெபம் பண்ணு. உன் கண்ணுக்கு ஊருக்கெல்லாம் அழகாக இருந்தால் அவன் பின்னாடி ஒரு 10 பேர் சுற்றிட்டு இருப்பான். கவனமாக இரு. உனக்கு மனப்போகிற மனைவி அழகாக இருக்கணும். அடிக்கடி சொல்லுவார் பாஸ்டர் மகன், சுண்டுனா ரத்தம் வர மாதிரி இருக்கணும். அப்படி கேட்குறான்ப்பா, குஷ்டரோகி சுண்டிப்பார் ரத்தம் வரும், கல்யாணம் பண்ணிக்குவியா? அவர் இப்படி தான் சொல்லுவார். அழகுள்ள ஸ்திரீயா? யாரா அழகுள்ள ஸ்திரீ? பன்றியின் மூக்கில் உள்ள பொன் மூக்குத்தி. அப்போ பெண் பண்ணி இல்லை, பெண்கள் யார் தான்? பொன் மூக்குத்தி. அழகாக தான் இருக்கிறாங்க. பட் பின்னாடி என்ன இருக்குது? அப்போ அந்த குணம் இருக்குதா? அழகு வச்சு பார்த்து எடை போட்டுறாத. பண்ணினா நீ என்ன தான் கழுவுனா திரும்ப போய் சேத்துல விழுந்துடும். என்ன தான் நீ காலில் விழு, மறுபடியும் அப்படி தான் பண்ணுவான். அதனால் அழகுள்ள பெண் நான் வேணான்னு சொல்ல, அழகுள்ள ஆணை வேணான்னு சொல்ல, நல்ல துணை வேணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கைகளை உயர்த்தி நான் என்ன தெரியுமா ஜெபம் பண்ணுறேன்? என் சபையில் மக்களுக்காக. ஆண்டவரே, என் பிள்ளைகள் எல்லாருக்கும், நம்ம சபையில் 12 பேர் கல்யாணமாக இருக்குது. கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஒரு நிமிஷம். அல்லேலூயா. எல்லாருக்கும் திருமணம் நடக்கிறோம். என்ன திருமணம்? நல்ல அலையன்ஸ் இருந்தா சொல்லுங்க. ஏன்னா காய்கறியா நல்லது கெட்டது பிரிக்கிறதுக்கு எல்லாமே நல்லவன் தான்ப்பா. நம்ம அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம பிள்ளையை பார்த்து எத்தனை சொல்லுவான், பார்த்து நல்லா இல்லைன்ட்டான எப்படி இருக்கும் உன் மனசு? அதனால் ஜெபம் சத்தியமாக எப்படி பண்ணணும்? சத்தியத்தின்படி பண்ணணும். ஏன்? ஏற்ற துணை. கைகளை உயர்த்தி 10 பார்த்து ஒன்று செலக்ட் பண்ணுறது அது உங்கள் இஷ்டம், அது நம்முடைய இஷ்டம், அது எல்லாருடைய இஷ்டம். நான் அதை சொல்லலை. ஏற்ற துணையை கொடுங்க ஆண்டவரே. கைகளை கணவன் உனக்கு வரப்போகிற உனக்கு ஏற்றதாக இருக்குதா? உனக்கு பிடிச்சதா இருக்கிறத விட உனக்கு ஏற்றதாக இருக்கிறதா உன் வாழ்க்கையை கட்டும். கைதட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. அபிகாயில் வாழ்க்கை சரியா இல்லை, மேட்சிங் இல்லை. ஆனாலும் அவள் தன் கணவனை புரிந்து கொண்டு வாழ்கிறாள். அந்த காலகட்டத்தில் நடக்கிறது என்ன? அங்கே தாவீது அந்த நாபாலின் வீட்டின் அருகே அந்த இடத்துல தாவீதும் அவனோட 400 வேலைக்காரர்கள் சுற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த நாபால் மிகப்பெரிய கோடீஸ்வரன். அவனுக்கு ஏராளமான ஆடு மாடுகள் எல்லாம் இருக்குது. அதையெல்லாம் மேய்த்து கொண்டு இருக்கும் போது அங்கே கொள்ளைக்காரர்கள் என்ன பண்ணுவாங்க? ஆடு மாடுகளை திருடி கொண்டு போவார்கள். ஆனால் தாவீது அவனுடைய படை வீரர்கள் அங்கே இருந்ததுனால அந்த நாபாலின் வேலைக்காட்களுக்கு உதவி செய்து அவர்களை பாதுகாத்து கொண்டு வந்தார்கள். அல்லேலூயா. ஒரு நாள் என்னாச்சு? சவுலுக்கு தப்பி தானே சுற்றி கொண்டிருக்கிறான். ஒரு நாள் தாவீதுக்கு அவனுடைய படை 400 பேருக்கு உணவு இல்லை. அப்போ தாவீது சொல்கிறான், நாபால் இங்கே தான் இருக்கான், அவன் பேர் நாபால், அவங்ககிட்ட போய் கேளுங்க, உணவு கொடுங்க. ஒரு நல்ல நாளில் வந்தோம், வாலிபர்கள் 400 பேர் இருக்கிறாங்க, பசியில் இருக்கிறாங்க ஐயா, கொஞ்சம் உதவி செய்யுங்கன்னு தாழ்மையாக கேளுங்க. தாவீது ஆட்கள் போய் கேட்குறாங்க நாபால்கிட்ட. இவன் தாவீது அனுப்புனார். இவன் கேட்குறான், தாவீது யார்? தாவீது சவுலுடைய மருமகன், ராஜாவுடைய மருமகன். ஒரு பக்கம் அவன் தளபதியாக இருந்தவன். இப்போ தாவீதை துரத்துறான், ராஜா ஓடிட்டு இருக்கான். அவனெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த காலத்தில் எத்தனை பேர் எஜமான விட்டு ஓடுறவனாக இருக்கிறான். அப்போ தாவீதை தாறுமாறாக பேசி அவனை துரத்தி விடுகிறான் நாபால். அவர்கள் வந்தவர்கள் பசியோடு திரும்ப போகிறாங்க. போய் சொல்கிறாங்க தாவீது சொன்னான், பட்டயத்தை எடுத்து கட்டுன்ட்டான். கட்டு. எதுக்கு ஐயா? வெட்ட. முடிஞ்சு போச்சு. சொல்லிட்டான், இன்னைக்கு நைட்டுக்குள்ள நாபாலுக்கு உண்டான அத்தனையும் காலி பண்ணி அவனுக்கு இருக்கிற நாயை கூட விட மாட்டேன்னு சொல்லிட்டான். எதை விட மாட்டேன்?
நாயகன் எல்லாம் பட்டயத்தை கட்டிக்க. அந்த வார்த்தையை கேட்டவன் வேலைக்காரனை ஓடி வர, நாபால் வேலைக்காரன் ஓடி வந்து அபிகாயில் கிட்ட புலம்புறான், அம்மா மோசம் போனம்மா, நம்மளை கொல்லுவதற்கு வருகிறார்கள் படையினர், யார் நம்மளை இவ்வளவு நாள் காப்பாற்றினாங்களோ அவங்களே நம்மளை கொலை பண்ண வராங்கம்மா, ஏப்பா என்ன ஆச்சு? இந்த மனுஷன் பேலியாளின் மனுஷன், இவர் தாவீதுக்கு அவர் சேனைக்கு உணவு கொடுக்க மாட்டேன்னு சொன்னாரு, அவங்க நமக்கு உபகாரிகளா இருந்தார்கள், அவர்கள் நமக்கு நன்மை செய்தார்கள், நம்ம பொருளை காப்பாற்றினாங்க, அவர்கள் இருக்கிற காலத்தில் ஒன்று கூட களவு போகலமா, அவங்க பசி ஆற்ற வேண்டிய நம்ம கடமை அல்லவா? இயற்கை கொடுக்கிறது இயற்கை. ஒரு மனிதன் பசி என்று சொன்னா அவனுக்கு கொடுக்கணும். உன் சத்துரு பசியா இருந்தா கூட கொடுக்கணும் தான் வேதம் சொல்லுகிறது. கைகளை உயர்த்தி அவன் செய்யல. அவன் ஒரு மகா கருமையான ஒரு மனிதனாக இருந்தான், தனக்கென்றே வாழ்ந்தவனாய் ஒரு மனிதனாக இருந்தான். நடந்தது என்ன? அந்த படையெல்லாம் சேர்ந்து வருகிறாங்க. கேள்விப்பட்ட உடனே அபிகாயில் என்ன செய்தால், அதுதான் முக்கியம். நீங்க பாருங்களேன், உடனே சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனை போராட்டங்கள் நமக்கு விரோதமாக எழும்பும் போது பதட்டம் அடைஞ்சு எதை செய்யக்கூடாது அதை செஞ்சிருவோம். ஆனால் புத்தி என்பது என்ன? உன் சூழ்நிலையை புரிஞ்சுக்கணும். அபிகாயில் பார்க்கிறான், ஒரு பக்கம் படைகள் புறப்பட்டு வருது, 400 பேர் வெட்ட வரான், நம்ம இன்னைக்கு முடிஞ்சிருவது கதை. இங்கே பார்த்தா கணவன் குடிச்சு வெறிச்சுக்கிட்டு இருக்கான், என்ன செய்யறது? சில பெண்கள் உடனே கணவன்கிட்ட போய் சொல்லுவாங்க. கணவன் ஏன் கணவன்கிட்ட எல்லாத்தையும் சொல்றீங்க கேட்டா, இதனமா கணவன்கிட்ட சொல்றது? ஐயா உங்களுக்கு தெரியாது, கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன். உண்மைதான், கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன். இவன் ஃபுல்லா இருக்கிறான் எப்படி சொல்லுவேன்? புரியுதா உங்களுக்கு? ஃபுல்லா இருக்கிறவன்கிட்ட போய் சொன்னா என்ன ஆகும்? என்ன பண்ணியிருப்பான்? ஏற்கனவே அவன் ஒரு பைத்தியக்காரன், போட்டு மொத்து மொத்திருப்பான், அடி வாங்கி விழுந்திருப்பான், அவனும் வந்து வெட்டிட்டு போயிருப்பான், குடும்பமே க்ளோஸ், எல்லாமே க்ளோஸ். எதை எப்போ எப்படி கணவன்கிட்ட சொல்லணும் அது தெரியணும். அதுதான் புத்தி. கைகளை உயர்த்தி கணவன்கிட்ட எப்படி டீல் பண்ணணும், அவருடைய மூடு எப்படி இருக்கு, அவர் வரும்போது எப்படி இருக்கிறார், அவர் என்ன சொல்லுகிறார். சில நேரம் கணவன் யார்? கண் பிளஸ் அவன் கணவன். கண்ணுனா அவன் கண்ணு நல்லா தான் தெரியும். சில நேரம் கணவனுக்கு கண்ணு தெரியாத நாள் உண்டு. அப்ப மனைவி யார்? மனை பிளஸ் வெய். மனைவினா விளக்கு. விளக்கா நீ எரிஞ்சு அந்த இடத்த பிரகாசிக்க வேண்டாமா? கணவனுக்கு கண்ணு தெரியாம சில நேரம் புத்தி இல்லாம பைத்தியமா நடப்பார்கள், நான் உட்பட. நான் யாரையும் குறை சொல்ல விரும்பல. அந்த நேரத்தில் மனைவி எப்படி இருக்கணும்? விளக்காய் எரிந்து அந்த இடத்துல பிரச்சனையை தீர்க்கணும். அவள் தான் புத்தி உள்ள மனைவி. கை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுங்க. சில ஆசாமி என்ன திரும்ப சொல்லும், எனக்கு என்ன தெரியும், அவர் தானே பண்ணார், அவர் பாடு. நீ விளக்கா இல்லைன்னா விளங்காம போயிடுவேன். சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஒரு பெண் விளக்கா இல்லைன்னா விளங்காம போயிடும் வீடு. நிறைய வீடு விளங்காம போனது காரணம் என்ன? பெண்கள் சரியில்லை. அவர் சொன்னாரு, அப்ப சாவு முடிஞ்சு போச்சு, அவன் சொல்லிட்டு போயிட வேண்டியதுதான். சொல்றது எத்தனை பேர் விளங்குது? அவள் புத்தியாய் செயல்பட்டார். கைதட்டி ஆண்டவர் நட. புத்தியாய் செயல்பட்டால் கைகளை சூழ்நிலை புரிந்து கொள்ளுங்கள். புத்தியுள்ள பெண் தான் வீட்டை கட்டுகிறாள். அவள் தான் கர்த்தரிடம் வருகிற ஒரு பரிசு கணவனுக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நல்லா கவனிங்க. என்ன கேட்டான் தாவீது? பசிக்குது, உணவு கொடு, பசியை ஆற்ற வேண்டும். ஒரு பெண்ணுக்கு இயற்கையான குணம். சரி, இப்போ அபிகால் என்ன பண்ணா? சரிப்பா அவன் பசி தானேப்பா சொன்னா, புரிஞ்சுக்கிட்டான், பசியில் வந்தான். அந்த பசி தான் இப்படி அவனை கோபத்தை கிளப்பிடுச்சு. அவன் பசியை ஆற்ற வேண்டும். அதனால் அவன் என்ன செய்தா? அங்கே இருக்கிற மக்களை கூப்பிட்டு, நீ எல்லா பொருளும் எடுத்துக்கோ, சாப்பாடெல்லாம் எடுத்துக்கோ, கட்டி எடுத்துக்கோ. கணவன்கிட்ட சொல்லலை, எல்லாத்தையும் கட்டி எடுத்துக்கோ, திராட்சை கொலை எடுத்துக்கோ, அத்திப்பழம் அடை எடுத்துக்கோ, எல்லா உணவையும் எடுத்துக்கோ, நீ முன்பாக போ. கைகளை உயர்த்தி அல்லேலூயா. நான் முன்னாடி போகிறேன், நீ என் பின்னாடி வான்னு சொல்லலை. அவன் என்ன சொல்கிறான்? நீங்கள் முன்பாக போங்கள். ஏன்? உணவை எடுத்துக்கிட்டு ஒரு மனுஷன் முன்னாடி போகும்போது பசியில் இருக்கிறவனுக்கு உணவு பார்த்தோன்னு என்ன வரும்? சரி, ஒரு திருப்தி வருமா இல்லையா? சொல்லுங்க சொல்லுங்க, திருப்தி வருமா இல்லையா? அப்போ அந்த திருப்தியை கொடுத்தால் அதுதான் புத்தி. அவன் பசியில் இருக்கிறான், அவனுக்கு ஒரு திருப்தியை கொடுக்கணும். உணவை பார்த்த உடனே கோபமே குறைஞ்சி போச்சு பாதியா. கையில் வெட்ட வந்தவன், கொல்ல வந்தவன் அப்படியே திகைச்சு போய் நிற்கிறான். தாவீது பார்க்குறான், ஏளனமான உணவுப் பொருட்களோடு அங்கே கழுதைகள் வந்து நிற்கிறதே, என்னன்னு அவனுக்கு ஒன்றும் புரியல. எல்லாம் பட்டயத்தோடு வரான். என்ன செய்யறது? எது புத்தின்னு சொன்னா, அந்த சமயோஜிதா, அதாவது அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப நீ யோசிக்கணும். கர்த்தர் உனக்கு அறிவும் புத்தியும் தருவார். கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. பசியாற்றுங்க. இப்போ கணவன் களைப்போடு வருவார், களைப்பாற்றுங்க. கணவன் இளைப்போடு வருவார், வேலை இந்த இளைப்பாற்றுங்க. சும்மா வந்த உடனே உங்களுக்கு எதாவது தெரியுமா, இது நடந்து தெரியுமா, அப்படி ஒரு சத்தம் போட்டால் முடிஞ்சது கதை. அவன் அவ்வளோதான் ராட்சசனாக மாறிடுவான். அடிக்காத கணவன் கூட அடிக்கிறது கையை ஓங்கிடுறான். சரி, தெரியுமா உங்களுக்கு? கணவன் வராரா, வந்த உடனே வாங்க வாங்கன்னு பையன் வாங்கு. போய் முதல்ல கணவர் வரணும், வாசலில் போய் நில்லுங்க. ஆமாம், அது வரும், வர நேரத்தில் நான் நிற்கணுமா? அதுவா? போய் வாசல் நில்லுங்க. அந்த நாட்கள் அம்மாமார்கள்லாம் சாயந்தரம் மல்லிப்பூ வாங்கி வைப்பாங்க. தெரியுமா உங்களுக்கு? ஏன் மல்லிப்பூ வாங்கி வைக்கிறான்?
அந்த காலத்தில் சென்ட்டு கிடையாது, மல்லிப்பூ வாங்கி வச்சுக்கிறேன். மல்லிப்பூவோட ஒரு சென்ட்டு உண்டா? மல்லிப்பூ வச்சுன்னு வாசல் நிற்கணும். அதே முந்தா நாள் நைட்டு போட்டது, அதில் அப்படியே மாவு இருக்குது, இங்கே கறி துணி இருக்குது, பாக்கெட்டில் வேறு, இதில் வேறு பாக்கெட்டு சில அம்மாமார்கள் வச்சு பாக்கெட்டில் கறி துணி வேறு. செஃப்புன்னு நினப்பு, பஃபூன் மாதிரி இருக்கிறது. காலையில் தான் அழுது நொந்து நூடுல்ஸ் ஆகி போயிருக்கிறான். நூடுல்ஸ் சாப்பிட்டு அவனே நூடுல்ஸ் மாதிரி தான் வரும்போது என்டார அழகு வேணாம். ஆண்டவர் சொன்னார், உன் இள வயதின் மனைவியோடு மகிழ்ந்துரு. அப்போ ஆண்டவர் சொல்லி கொடுக்குறார், உன் மனைவி கிழ வயசில் கூட இள வயதில் நீ கல்யாணம் பண்ணும்போது எப்படி இருந்தா அதை நினச்சி கற்பனை பண்ணி பார். பார்க்க முடியுதா? பார்க்குற மாதிரியா இருக்கு? நைட்டினா நான் நைட்டில் போடுறதம்மா, புத்தி வேணும் சொல்லுங்க. நைட்டில் போட்டு பகலில் போட்டு சுற்றிக்கிட்டு, இதே கணவன் லுங்கி கட்டி வெளியில் போடும், அவங்க கணவர் பாடி பில்டர், பாடி எல்லாம் பார்த்துறாங்க. உன் கணவர் மட்டும் எல்லாம் பார்த்து இது பண்ணிட்டு போனால் நீங்கள் அப்படியே இருப்பீங்களா? யோசிங்க. மல்லிப்பூ வச்சு வாங்க வாங்கன்னா அவனுக்கு மல்லிப்பூ வயசுலேயே அப்படியே மயங்கிடுவான். அப்படியே வாங்க எப்படி கூப்பிடணும்? சாராள் தன் கணவனை ஆண்டவரே, நீங்கள் ஆண்டவரே கூப்பிடணும், ஏசு மட்டும்தான் ஆண்டவர். சரிம்மா அத்தான் கூப்பிடு. சில பெண்மணிகள் கூப்பிடுற பார்த்துருக்கேன், அத்தா அத்தா அப்படிதான் சேத்தா அப்படியே போத்தனம் எழுதுறான் மனுஷன். நான் பார்த்துருக்கிறேன். முடியாது சொல்ல பாஸ்டர், அந்த வார்த்தை அப்படியே என்னை இழுக்கின்றது பாஸ்டர். சே, எனக்கு துக்கமாயிடுச்சு. கல்யாணம் அன்னைக்கு என் மனைவி வந்து கேட்டேன், உங்களை நான் எப்படி அழைப்பது? அத்தான், அப்பா. நோ, அத்தான் நான் சேத்தான். முடியாது. அப்பான்னு கூப்பிடுறது. நான் உனக்கு அப்பாவா? வாங்க போங்க. சரி நீங்கள் போங்க. போயாச்சு. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, ஆபிரகாம் ஆண்டவனை அத்தான் கூப்பிடுங்க. அல்லேலூயா. கையை வைத்து ஆமேன்னு சொல்லுங்க. விசாரிக்கிறது அவளை விழுந்துட வேணாமா? அபிகாயில் பாருங்க, அவளுக்கு என்ன தெரியும்? அங்க பாருங்க, தாவீது வெட்ட வரான் பட்டயத்தோட, பட்டயத்தை கீழே போட்டான். அவனால முடியல, கண்ணு தண்ணி வந்துருச்சு. ஏன்னா பசி வேற அவனுக்கு. எல்லாம் வாசனடா, எல்லாம் அங்கே பிரியாணி செஞ்ச பாதி எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஞானம், கைகளை உயர்த்தி புத்தி. பிறகு காலையில் வந்து விழுகிறாள் அபிகாயில். ஐயா, என் கணவன் ஒரு பைத்தியம் ஐயா, முரடன் ஐயா, மன்னிச்சிருங்க ஐயா, காலில் விழுந்து சொல்லி அவனுக்கு புத்தி சொல்லுகிறார். என்ன சொல்கிறான்? தாவீதே, இன்னைக்கு நீ கோபமாக வந்து நீ என்னை வெட்டிட்டு போயிடலாம், எங்களை எல்லாரையும் கொண்டு வரலாம், ஆனால் உன்னை ராஜாங்கத்தில் உட்காருவேன், நீ ராஜாவாக மாறுவேன். அந்த நாட்களில் உன் மனசாட்சி உன்னை குற்றப்படுத்தோ, என் கையே எனக்கு விரோதமாக வந்துருச்சே, என் மக்களை நானே கொன்று போட்டு விட்டேனே என்ற மனசாட்சி குத்து ராஜா, அதை நீ உணர்ந்து கொள்ளணும் தானே வந்திருக்க ராஜா அப்படின்னு கேட்டவனை தாவீது திகைச்சு போய் சொல்கிறான். அவருடைய புத்தியை பார்த்து மெச்சி, ஆமாம் ஆமாம், நீ என் கண்களை திறந்து விட்டாய் மகளே, நிச்சயமாக நீ சொன்னது உண்மையான வார்த்தை. இன்றைக்கி நான் உணர்ச்சி வசப்பட்டு நான் எல்லாத்தையும் செஞ்சுட்டு போயிருக்கலாம், ஆனால் நாளைக்கு நான் ராஜாவை மாறின பிறகு என் மக்களை நானே கொண்டுட்டேன்ற மனசாட்சி வதைக்குமே. அப்போது புத்திசாலி பெண் அவள் அடுத்தவனுக்கு புத்தியை புகட்டுகிறவளாய் இருக்கிறாள். அடிக்க வந்த எதிரி அப்படியே அணைந்து போனவனாய், குளிர்ந்து போனவனாய் தாவீது அவளை ஆசீர்வதித்துட்டு போகிறான். நடந்தது என்ன? 10 நாளில் நாபால் மரித்து போனான். ஏன்னா கருமி, துராகிருதன், பிறனுக்கு உதவாதவன், தாவீதுக்கு உதவலை, பசியாற்றாதவன் மரித்து போனான். 10 நாள் மரிச்சு போனான். தாவீது என்ன பண்ணுறான்? நேராக ஆட்கள் அனுப்புகிறான். அபிகாயில்கிட்ட போகிறான். போய் சொல்கிறாங்க, அம்மா தாவீது ராஜா அனுப்புனார், என்ன வேணும் அவருக்கு சொல்லுங்க. இல்லை, உன் கணவன் மரித்து போய்விட்டார், எனவே ராஜா உன்னை மறுமணம் செய்து கொள்ள விரும்புகிறாள். உடனே ஒன்று சொல்ல, உடனே அவள் போய் தலையை தாழ்த்தி, இதோ நான் அடிமை. ராஜாவின் மனைவி அவள் சம்போதனம் வந்துட்டா. வசனம் என்ன சொல்லுது? புத்தி உனக்கு கனத்தை கொடுக்கும், புத்தி உனக்கு கிரீடத்தை கொடுக்கும். தாவீது ராஜாவானார், அபிகாயில் ராணியானார். கிரீடத்தை கொடுத்துச்சா இல்லையா? புத்தி உள்ள மனைவியே உன் வீடு கட்டப்படும். கைகளை உயர்த்தி ஆமே சொல்ல. எதற்காக ஆண்டவர் எனக்கு குடும்பம் கொடுக்குறா புரிஞ்சுங்க. எதற்காக எனக்கு ஆசீர்வாதம் கொடுக்குறா புரிஞ்சுங்க. எதற்காக எனக்கு வேலை கொடுக்குறா புரிந்து கொள்ளுங்கள். அதன்படி நான் நடவுங்கள். ஒரு நாள் கர்த்தர் வருவார், கணக்கு கேட்பார். நம்ம என்ன கணக்கு கொடுக்க போகிறோம்? நான் என் வாழ்க்கையை புரிந்து கொண்டு அவருக்காக வாழ்வேன் என்று சொன்னால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேரோட கர்த்தர் பேசியிருக்கிறார்? கண்களை மூடி நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் இன்றைக்கு பேசியிருந்தா எல்லாரும் ஒப்பு கொடுப்போம், எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். எத்தனை பேரோட பேசி இருக்கிறார்? ஒப்பு கொடுத்து கரங்களை உயர்த்தி எழுந்து நின்று ஒப்பு கொடுங்க. எத்தனை பேரோட பேசி இருக்கிறாரா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓ, என் வாழ்க்கை நான்